ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பயிற்சியில தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பயிற்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருடத்திலேயே சனி பகவான் பயிற்சி ஆனதாக சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால நம்ம நல்ல விதமாக சம்பாரித்து வச்சிருந்தாலும் சொத்து பத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் அதை சுகமாக அனுபவிப்பதற்கு சிறு சிறு தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. உடல் ரீதியான வகையில் பார்த்திங்கன்னா நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதாவது பெரிய பெரிய உபாதைகள் அப்படிங்கிறத விட கண்ணுக்கு தெரிஞ்சு காயங்கள் அப்படிங்கிறத விட கண்ணுக்கு தெரியாமல் மௌனமான ஒரு அமைப்புகளில் உடல் ரீதியான தொந்தரவு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது உடம்புல மூட்டு வலி, இடுப்பு வலி, நரம்பு வலி, கால் வலி, கை வலி அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத வலிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த வலிகளுக்கு நல்லதொரு வலி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டி வாகன ஸ்தானமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் களவு போகிறது, அல்லது வண்டி வாகனங்களுக்கு தேவையில்லாத செலவு ஏற்படுறது, அல்லது வண்டி வாகனத்தில் நம்ம பயணம் செய்யும் பொழுது தேவையில்லாமல் நமக்கு காவல் அதிகாரி மூலமாக நமக்கு தடை ஏற்படுவது எத்தனையோ. அதாவது நூற்றுக்கணக்கான வாகனம் போய்கிட்டு இருந்தால் கூட நம்ம வாகனத்தை மட்டும் தடுத்து நிறுத்தி அந்த வாகனத்திற்கு தேவையான ஆவணம் இருக்குது அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்து அதிகாரிகள் உங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருக்குது. அவசரமான காலங்களில் தான் அவசரமான நேரத்தில் அவசரமான பயணங்களில் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத தடை தாமதங்கள், தேவையில்லாத சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால வண்டி வாகன பயணங்களில் மிக மிக கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட தாயாருக்கும் மகனுக்கும் பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவு ஏற்படக்கூடிய சூழலை நிச்சயமாக கொடுக்கும். குடும்பத்தில் பரிவு அப்படிங்கிறது வேணும். ஆனால் பரிவு என்ற அம்சத்துக்கு மேலே பிரிவு என்ற ஆதிக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பயிற்சிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில குடும்பங்களில் சண்டை கட்டி பிரிய வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் இன்னும் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானமான பிரிவு. எதனால? கல்யாணமாகி பிரிஞ்சு போகிறது, அல்லது உத்தியோகத்துக்காக வெளியூர் போகிறது, அல்லது நல்ல உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகிறது, அல்லது தொழில் வியாபார ரீதியாக வெளியில் இருக்கிறது. இந்த மாதிரி சுபமான சுகமான நியாயமான பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருந்துகிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் பிரிவு அப்படிங்கிற கொடுக்க வேண்டிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த சனி பகவான், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய வீடாக, சொந்த வீடாக, ஆட்சி வீடாக சொல்லப்படுகிற மீனம் ராசியில் பயிற்சி ஆகிறதுனால குரு பகவானும் சனி பகவானும் சம்மந்தப்படும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் குதூகலம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம். பிரிஞ்சு போனாலும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பத்தில் குதூகலம் அப்படிங்கிறது மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய. ஏன் மெல்ல மெல்ல அப்படின்னா, சனி பகவான் மந்தகாரகன் அப்படிங்கிற, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த சனி பகவான் அந்த விஷயங்களை கொஞ்சம் சோர்வாக, அதாவது கொஞ்சம் சோம்பேறியாக செய்வார் அப்படிங்கிறத உண்மை. அதனால் நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல அருளக்கூடிய பாக்கியத்தோடு இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சனி பயிற்சி ஆகக்கூடிய இந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அதே நாளிகை வினாளிகையில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அசுரத்தனமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, ஆச்சரியப்படும்படியான மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரக்கூடியது, ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏதாவது ஒரு நிர்பந்தத்திற்காக பிரிந்து செல்வது, இந்த மாதிரி ஏருக்கு மாறான எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமையும்.
சூப்பர் சார். இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சார்? பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தான் படித்த அல்லது தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 4ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை, தேவையில்லாத தடைகள், தேவையில்லாத நோய் நொடிகள், தேவையில்லாத குடும்பத்தில் பிரிவுகள், அதாவது உறவுகள் வகையில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சுணக்கங்கள், இணக்கமில்லாத சூழல்கள், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய காலங்களில் நம்ம தற்காத்து இந்த உலகத்தில் ஒற்றுமையோடு வாழணும் அல்லது உயர்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்படின்னா அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும், கடைபிடிக்கணும். அப்படின்னா திருச்செந்தூர் முருக பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. அந்த மாதிரியான திருச்செந்தூர் முருக பெருமானை செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். திருச்செந்தூர், திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருச்செந்தூர் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு திருச்செந்தூர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 4 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். அந்த திருப்பம் கூட நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கான சிறப்பு. சூப்பர் சார். திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிகவும் மேன்மையை கொடுக்கும் சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.